ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அதாவது என்னென்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த செம்பருத்தி செடியை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அதிகமான வீடியோ போட்டிருப்பேன்னா இந்த செம்பருத்தி செடியை வச்சு தான் வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் அவன் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வரும்போது ஒருத்தவங்க வெட்டி போட்டிருந்தாங்கன்ட்டு ஒரு கிளை அப்படியே ஒடிச்சிட்டு வந்தாங்க. அவன் உடச்சிட்டு வந்தது இந்த மார்கழி மாதம் இருக்கும். அப்போ நல்ல பனி டைமு. இதை என்ன பண்ணுறது, எங்கே வைக்கிறதுன்னு கூட தெரியல. அப்போ எங்கள் வீட்டில் நிறைய செடி இருந்ததுங்க. அதிகமான செடி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்காது. நிறைய அடைச்சி வச்சுருப்பேன். அப்போ எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல், சரி இந்த இடம் கொஞ்சம் கேப் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் ரொம்ப விரும்பி கூட வைக்கலைங்க. வேறு இடமே இல்லை, வேறு எடுத்துகிட்டு வந்துட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இந்த இடத்துல சொருகி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே ஒரு தோண்டி கூட வைக்கலைங்க. அப்போ கொஞ்சம் குளக்குளன்னு இருந்தது மண், மழை பெஞ்சிட்டு அப்படியே உள்ளே சொருகி வச்சேங்க. மறுநாள் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா நான் எப்படி சொருகி வச்சேன்னா அதே மாதிரியே இருந்ததுங்க. அது வாடலை, இலையெல்லாம் கொட்டவே இல்லை. சில சமயம் நம்ம செடிகள் ஊண்டி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது இலையெல்லாம் கொட்டிட்டு புதுசாக துளிர் விட்டு தான் வளரும். ஆனால் இந்த செடி எப்படின்னா, நான் எப்படி வச்சேன்னா அப்படியே மறுநாள் அது மொட்டு இருந்துச்சு பாருங்கள். அதுலேருந்தே அப்படியே தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 4 மொட்டோ 5 மொட்டோ இருந்தது. அந்த பூக்கள் தொடர்ந்து அப்படியே பூத்துக்கிட்டே இருந்துச்சு. இலையெல்லாம் கொட்டலை, அப்படியே பிடிச்சி அதுலேயே பெரிய செடியாக வளர ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது எப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த வெயில் டயத்தில் மட்டும் கொஞ்சம் பூச்சி வரும். அதாவது மாவு பூச்சி. செம்பருத்தினாவே வருஷத்தில் அந்த வெயில் டயத்தில் மாவு பூச்சி வரும். அந்த டயத்தில் எல்லா செம்பருத்தி செடியுமே சில பேர் பராமரிக்கலைன்னா காஞ்சு போயிடும். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த டயத்தில் என்ன பண்ணுவேன், சுத்தமாக அப்படியே வெட்டி விட்டுருவேன். வெட்டி விட்டுட்டு அந்த முனையில் கட்டை மட்டும் மேலே வரைக்கும் வெட்டிட்டு அதில் நம்ம தண்ணி டெய்லி தண்ணி டீப்பு வச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மாவு பூச்சி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த வெயில் சீசன் முடிகிறதுக்குள்ளே கொஞ்சம் துளிர் விட்டு, முடிஞ்ச உடனே கொஞ்சம் துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். இப்படி தாங்க ஒவ்வொரு வருஷமும் வெயில் சீசனுக்கும் மாவு பூச்சி வரும். நானும் அதை கட் பண்ணி விட்டுருவேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டீப்பு வச்சு தண்ணி அடித்து அந்த மாவு பூச்சியெல்லாம் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் துளிர் விட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும். அப்படி தாங்க 7 வருஷமாக இந்த செம்பருத்தி செடியை நான் பராமரிச்சுக்கிட்டு வரேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமும் இந்த இடம் தாங்க. காலையில் வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் நமக்கு மனசுக்கு ரிலாக்ஸாக நம்ம இந்த செடிக்கு கீழே ஒரு சேரை போட்டு உட்காந்துருவேங்க. அப்படியே மைண்டே அப்படியே ஒரு ரிலாக்ஸாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய குருவிங்கள் உட்காரும், வண்ணத்து பூச்சிங்கள் உட்காரும். உண்மையிலேயே அதை பார்க்குறதுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது இந்த செம்பருத்தி செடிக்கு சீசன் டைம் கூட. அந்த மார்கழி மாதம் அந்த டயத்துலலாம் அந்த பனி சீசன்லாம் நிறைய பூக்கள் வருங்க. இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இப்போது நான் சேனல் ஆரம்பித்த டயத்துலலாம் அப்போ நல்ல பெரிய நல்லா இருந்தது செடி. அப்போ கிட்டத்தட்ட ஒரே நல்ல ஒரு 80-100 பூக்கள் கூட இருக்கும். அந்த அளவு கூட இந்த செடியில் பூக்கள் பூத்துருக்கு. அதையுமே நான் ஒரு வீடியோ எடுத்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்படியே ஃபுல்லாக, அதாவது செடி ஃபுல்லாகவே இலைங்க கூட அவ்வளவு தெரியாது, அந்த அளவுக்கு வெறும் பூக்களாகவே இருந்துச்சு ஒரு டைம்லாம். டெய்லி வரும், ஆனால் ஒரு நாள் ரொம்ப பூக்கள் அதிகமாக இருந்தது. அதை நான் வீடியோவாக எடுத்து என் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா, இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமான்னு தெரியாது. அப்போ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த செம்பருத்தி ஒரு நாளைக்கு அவ்வளோ பூக்கள் பூக்குங்க. நான் இப்போ கட் பண்ணி விட்டு வளர்ந்ததுனால இப்போ கொஞ்சம் கம்மியாக பூத்துக்கிட்டு இருக்கு. இப்போ சீசன் தொடங்கிருச்சு. இந்த மார்கழி மாதம்லாம் அந்த பனி சீசனில் நிறைய பூக்கள் வருங்க. நிறைய பூக்கள் டெய்லி கொட்டிக்கிட்டு தான் இருக்குது கீழெல்லாம். எனக்கு இந்த கீழே பூக்கள் கொட்டி கிடக்கும்போது அதை பெருக்கி எடுக்கிறதுக்கு கூட மனசே வராது. இருந்தாலும் சரி கூட்டி தள்ளணுமே குப்பையை அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருக்கி எடுப்பேன். அந்த பூச்செடி இருக்குது பார்த்தீங்களா, பூ மரம், அதுக்கு கீழே இந்த பூக்கள், காஞ்ச பூக்கள் கொட்டி கிடக்கிறதே அதுவுமே ஒரு தனி அழகு தாங்க. நான் எப்போவுமே செடியிலேருந்து பூக்களை பறிக்கணுன்னே ரொம்ப விரும்ப மாட்டேன். இந்த செடிக்கு பின்பக்கம் ஒரு பாரிஜாத செடி இருக்குது, அதையுமே நான் காமிக்கிறேன். அதில் டெய்லி நிறைய பூக்கள் வரும். அதனால் என்ன பண்ணுவேன், எனக்கு வீட்டுக்கு சாமிக்கு தேவையான பூக்கள்லாம் அதிலிருந்து கிடச்சிரும். அதனால் இந்த செம்பருத்தி பூக்கள் செடியிலேயே தான் இருக்கும். யாராவது கேட்பாங்க, அதாவது
தலைக்கு தேய்க்கணும், கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. தேவையானது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பறிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் போகிற பசங்க எங்கள் வீட்டு வழியே ஸ்கூலுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு தேவைன்னா வந்து செம்பருத்தி பூச்செடி கேட்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் போகையில் வரையில் நிறையா பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்க வந்து கேட்பாங்க, பறிச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என் பையனோட ஃப்ரெண்டு ஸ்கூலில் இருந்தெல்லாம் வந்து என் பையன்கிட்ட சொல்லி ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. இவங்க வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக செம்பருத்தி பூ இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போவானுங்க. என் பையனுமே யார் அவங்க கிளாஸ்லேயோ இல்லை அவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு யாராவது கேட்டால் கூட எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. இந்த செம்பருத்தி பூ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிற செம்பருத்தி. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயுமே இந்த செம்பருத்தி செடி கண்டிப்பாக வளர்க்கணுங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த செம்பருத்தி பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த பூவை வந்து இதய நோய் உள்ளவங்கள்லாம் டீ வச்சு குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த செம்பருத்தி பூவை வந்து டெய்லி ஒரு பூ 2 பூ சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த கர்ப்பப்பை பிரச்சனைலாம் சரியாகும் அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. இவ்வளவு மருத்துவ குணங்கள் வாய்ந்த செம்பருத்தி செடியை நமக்கு வீட்டில் வளர்க்குறதுக்கு என்னங்க கஷ்டம் இருக்க போகுது? கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த ஒத்த செம்பருத்தி செடி வளர்க்குறது ரொம்ப 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 நல்லது. அதுவும் இந்த ஒத்த செம்பருத்தி செடி தான், அந்த ரெட் கலரில் இருக்கிற ஒத்த செம்பருத்தி தான் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்லேயுமே 7 வெரைட்டி செம்பருத்தி செடி இருந்ததுங்க. 7 வெரைட்டி. நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியாது, எனக்கு செம்பருத்தி பூக்கள் மேலே அவ்வளோ ஒரு இஷ்டம். எங்கள் வீட்டில் 7 வெரைட்டியில் நான் செம்பருத்தி பூ வச்சுருந்தேன். சாண்டல் கலர், பிங்க் கலர், அதுக்கப்புறம் பூக்கள்லேயே விதவிதமான எல்லாத்தையுமே நான் வந்து என்னோடய வீடியோஸில் ஷார்ட்டாக ஒவ்வொரு பூக்களையுமே நான் வந்து ஷார்ட்டாக வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். எதையுமே நான் மிஸ் பண்ணலை. இப்போ வந்து அந்த செடிங்க எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லாமே காஞ்சு போயிடுச்சு. இந்த ஒரு செடியை மட்டுமே நான் அப்படியே பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு வரேன். அதுவுமே நல்ல பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் பூக்கள் வந்து இந்த மாதிரி யாராவது வந்து கேட்குறவங்க கொடுத்தது போக, இல்லை அந்த பாரிஜாத செடியில் வந்து பூக்கள் பூக்காத நாள் அன்னைக்கு இந்த பூக்களை பறித்து நான் டெய்லி சாமிக்கு வைப்பேன். மற்றபடி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செடியில் இருந்துட்டு கொட்டி போயிடும். செடியில் இந்த பூக்கள் இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், நமக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனாலேயே வந்து நான் பூக்களை வந்து செடியிலேருந்து அதிகம் பறிக்கிறது இல்லை, செடியிலையே வச்சு பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த செம்பருத்தி பூவோட ஒரு பூவை தாங்க நான் அப்படியே க்ளோஸாக எடுத்து என்னோடய யூடியூப் சேனலோட டிபியாகவே வச்சுருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த பூக்கள் மேலே அவ்வளோ இஷ்டம், ரொம்ப பிடிச்சது. இதை வச்சு தான் நான் யூடியூப் சேனலை தொடக்கினேன். அதனால் வந்து இந்த பூ தான் என்னோடய வந்து சேனலில் ஒரு டிபியாகவே இருக்கும். 7 வெரைட்டி செம்பருத்தி செடி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ எதுவுமே இல்லை. ஆனால் இந்த செடியிலேருந்து நிறையா செடிகள் வந்து நான் வந்து கட்டிங் போட்டு உருவாக்கி நிறையா டப்பா அந்த கேனுங்களில் அறுத்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 செடி இந்த சைடு பெருசாகவே வச்சுருக்கேன். அது யாராவது கேட்டால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வச்சுருக்கேங்க. ஓகே, எனக்கு வந்து இந்த செம்பருத்தி செடி வச்சு கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். இந்த செடி வச்ச நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் டெய்லி பூக்கள் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்குது. இதை விட்டு நிறைய பலன்கள் நானும் அனுபவிச்சிருக்கேன். உங்களுக்கும் செம்பருத்தி பூக்கள் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு சின்ன இடத்துல ஒரு செடியாவது வச்சு வளருங்க. அப்படி இடம் இல்லாதவங்களாக இருந்தால் ஒரு நல்ல பெரிய பக்கெட், இப்போல்லாம் அந்த வாட்டர் கேனல்லாம் கிடைக்குது, அதை நல்ல மேல் பகுதியில் கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பகுதியில் நல்ல கம்பி காய வச்சு நல்ல ஓட்டை போட்டுட்டு மண், தேங்காய் நார்லாம் போட்டு அதில் மண் போட்டு நீங்கள் கடையிலேருந்து செடி வாங்கியோ இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இந்த மாதிரி கிளைங்கள் கிடச்சிச்சின்னா, அதுவும் மழை டயத்தில் தான் வைக்கணும். பதியம் போடுறதா இருந்தால், செடியாக கடையில் வாங்கி வைக்கிறதா இருந்தால் எப்போ வேணாலும் வைக்கலாம். பதியம் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக மழை டயத்தில் வச்சா தான் வாடாமல் நல்லா கப்புன்னு பிடிச்சிக்கிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி செம்பருத்தி செடி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்த்து அது நம்ம கையால் அந்த பூவை பறித்து நம்ம பயன்படுத்தும் போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனி தான். என்ன நான் சொல்கிறதா சரிதானே? இந்த செம்பருத்தி பூவை வந்து நம்ம அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தோம்னா முடி நல்லா சாஃப்டாக வரும்னு சொல்கிறாங்க. இவ்வளவு நன்மைகள் இருக்காங்க இந்த செம்பருத்தி பூவில். நீங்களும் இதனோட நன்மைகள் தெரிஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். ஓகே, பாய்.